தளபதி விஜயோட பகவந்த் கேசரி மூவில இருந்து சாரி பகவந்த் கேசரி இல்ல ஜனநாயகன் மூவில இருந்து நக்கல்யா அவனுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க மூவி டீம். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தளபதி விஜயோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தோட கிளிம்ஸ் இல்லைன்னா டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோர்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் கர்ஜனை அப்படின்னு அர்த்தம். இந்த போஸ்டர்லாம் வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாலுமே இது பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக்காக இருந்துருமோ அப்படின்னு தோணுது. ஆல்ரெடி எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இதுல வேற ரோர் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆல்ரெடி பகவந்த் கேசரி மூவிலையும் இதே மாதிரி தான் ரோர் ஆஃப் கேசரி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பிரச்சனை. இப்போ இந்த ஜனநாயகன் போஸ்டர்லயும் ரோர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு தகவல் லீக் ஆயிருந்துச்சு. ஜனநாயகன் மூவி டீம் வந்துட்டு இந்த பகவந்த் கேசரியோட ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்கன்னு. அதுக்கு மூவி டீம்ல இருந்து சரியா எந்த பதிலும் வரல. ஏதோ ஒரு சீனை எடுக்கிறதுக்காக ரைட்ஸை வாங்கியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள கடைசியில கேசரியவே கிளறி வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. நல்லா மட்டும் வரல, அவ்வளவுதான் ஃபேன்ஸ் எல்லாம் கதறிடுவாங்க. இப்போ கடைசி படத்தையும் கிளறி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் கொந்தளிச்சிருவாங்க. என்னத்தை கிளறி வைக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எதா இருந்தாலும் இந்த படத்தோட டீசரையோ கிளிம்ஸையோ இன்னைக்கு நைட் பார்த்தாதான் உண்மை வெளியே வரும். நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு என்னத்தை தான் அப்படி கிளறி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.